வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம தக்காளியே சேர்க்காம இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கலர் மாறி வரும்போது இது கூட காரத்துக்கு 7 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்க்காம பச்சை மிளகா சேர்க்குறீங்கன்னா 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் சேர்த்து ஒரு 30 செகண்ட் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த வெங்காயம் நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது இப்போ இது கூட நம்ம தக்காளி அல்லது புளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ தக்காளி விலை அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக புளி சேர்த்துக்கிறேன். புளி 2 சின்ன அரைநெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கணும். ஒரு அரைநெல்லிக்காய்ங்கிறது ஒரு மீடியம் சைஸ் தக்காளிக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 2 இதை தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியையும் கறிவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி விலை குறைவாக இருக்கும்போது நம்ம புளிக்கு பதிலாக தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த புளியும் கருவேப்பிலையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கி வரும்போது இது கூட ஒரு முடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற சட்னி ஒரு 6 பேர் உள்ள ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே இந்த சட்னி மீதாக இருந்தாலும் இதில் தக்காளிக்கு பதிலாக நம்ம புளி சேர்த்துருக்கனால மறுநாள் வரைக்கும் வச்சுருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி சேர்த்து வதக்கிற சட்னினா மறுநாள் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது நம்ம புளி சேர்த்து இந்த மாதிரி வதக்கிற சட்னினா மறுநாள் வச்சுருந்தா கூட டேஸ்ட் மாறாது, அதே டேஸ்ட்டோடு அப்படியே இருக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வெங்காயம் சேர்த்து வதக்கி அரைச்சதுனால இது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா டேஸ்ட் கொடுக்காது. அதனால் கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து எடுத்தது இந்த சட்னியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட நல்ல புளிப்பும் காரம் சேர்ந்த வதக்கி சட்னி ரெடியாக இருக்குது. இது இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி இருந்ததுன்னா இட்லி தோசை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் தக்காளி இல்லாத இந்த வதக்கி சட்னியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.